ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மாப் சிஸ்ட்ரி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நல்லா பூ மாதிரி இட்லியும் கதம்ப சட்னியும் தான் பண்ணியிருக்கேன். அதை வந்து எல்லாம் சேர்த்து என்ன கைக்கு கிடைக்குது எல்லாத்தையும் சேர்த்து சட்னி அரைச்சிருக்கேன். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. சாப்பிட்டு பார்க்கும்போது ஆளுக்கு ரெண்டரை இட்லி வச்சா எங்கள் வீட்டில் 7ன்னுட்டாங்க. இப்போ 2 இட்லி 2 பேருக்கு, எனக்கு 3 இட்லி. ஓகேவா? அதில் ஒரு இட்லியை வச்சுட்டாங்க. 8 இட்லி ஊற்றினேன். அதுலேயும் ஒரு இட்லியை வச்சுட்டு மீதி 7 இட்லி நாங்கள் 3 பேர் சாப்பிட்ருக்கோம். போதுமான்னு பாருங்கள். சூப்பராக இருந்துச்சு சட்னி. இது இன்னொரு முறை போடும்போது நான் இதை வந்து செய்யும்போது உங்களுக்கு அப்லோட் பண்ணேன். இன்றைக்கி ஒரு நாளைக்கு வித்தியாசமாக தான் செய்வேன். 2 மணி 10:15 ஆக போது. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை. நான் காலையிலே பிரேக்ஃபாஸ்ட் செய்யும்போதே வந்து சமையலே முடிச்சிடலான்னு சொல்லிவிட்டு செஞ்சுட்டேன். முருங்கைக்காய் சாம்பார் தான் சூப்பராக பண்ணியிருக்கோம். இதில் வந்து கொத்தமல்லி கருவேப்பிலை பறிச்சு போட்டுக்கலாம். நல்லா வாசமாக இருக்கும். அவ்வளோதான். சாம்பார் ஆஃப் பண்ணிக்கணும். 1 பாட் சாம்பார் தான், முருங்கைக்காய் சாம்பார். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இங்கே வந்துட்டு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்ப்போம். இங்கே வந்துட்டு பாவக்காவை ஒரு சின்னதாக ஒரு உருளைக்கிழங்கு போட்டு வெங்காயம் தக்காளி போட்டு பொரியல் தான் பண்ணிட்டுருக்கேன். இங்கே வந்து இப்போ தான் ரைஸ் கழுவிட்டு வச்சுருக்கேன் ரைஸ் குக்கரில். இங்கே வந்து நேற்று வச்ச தூதுவளை ரசம் அப்படியே இருந்தது கொஞ்சம், அதை அப்படியே வச்சுட்டேன் இன்றைக்குமே. அப்புறம் இங்கே வந்துட்டு காஞ்ச பட்டாணி எப்போவுமே நான் செய்ய மாட்டேன். இப்போ இந்த முறை 2 முறை சுண்டல் வெங்காயம்லாம் போட்டு தாளிச்சிருக்க வேக வச்சு போட்டு என்னமோ வேக்காடு கம்மியாக இருக்க மாதிரி தெரியுது. இன்னும் 2 விசில் வச்சுருக்கலாம். மசிது எனக்கு அப்படி தோணுது. சோம்பெல்லாம் போட்டு தாளிச்சிருக்கோம். சாம்பார், பாவக்காய் பொரியல், அப்புறமா சப்பாத்தி போடணும். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து டின்னர் பாக்ஸுக்கு 2 சப்பாத்தி, முட்டை வறுவலும் முருங்கைக்காய் சாம்பாரும் வச்சுட்டேன். இங்கே எங்கள் வீட்டில் ஒருத்தருக்கு முட்டை இது சப்பாத்தி, பட்டாணி சுண்டல், பாவக்காய் பொரியல், முட்டை சாம்பார்.